டேய், எந்திரிச்சு வாடா. இல்லடா, நீ கிளம்பு, நான் அப்புறமா வரேன். டேய், பைத்தியமாடா நீ? இப்படியே இதே இடத்துல உட்காந்துட்டு இருந்தா செத்து போன வேணா திரும்பவா வரப்போறா? மச்சான், அவ திரும்ப வரமாட்டாதான். ஆனா அவளோட நினைவுகள் இதே இடத்துல தான் கலந்துருக்கு. டேய், நீ அவளை நினைச்சு உன்னையும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திட்டே இருக்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு மச்சான். ஒழுங்கா எந்திரிச்சு வா. இல்லடா, நீ கிளம்பு, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். டேய், சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அவன் உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டே அடுத்த லைஃப் பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். நீ என்னடானா அவளை நினைச்சிட்டு ஒரே இடத்துல நகராம உட்காந்துட்டு இருக்க. நீ அவளை பார்த்தது ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? அதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நீ அப்பவே புரிஞ்சுக்கணும், அவ உனக்கானவ இல்ல. கடவுள் அதனாலதான் அந்த நிமிஷமே அதை உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாரு. நாங்க போன்லயும் மெசேஜ்லயும் பல நாள் பேசியிருக்கோம். எப்படிலாம் வாழணும்னு ஏகப்பட்ட கனவுகளோட இருந்தேன். அந்த ஒரு நொடியில அப்படி ஒரு விபத்து நடக்காம இருந்திருந்தா என் அனிதா என்னோடவே இருந்திருப்பாள்ல. இப்பவும் அவ என் கூட தான் இருக்கா. இந்த இடத்துல நான் இருக்கும் போதெல்லாம் அவ என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு உணர்வு ஏற்படுது. இந்த ஜென்மத்துல அவளை மறந்துட்டு நான் உன்னொரு வாழ்க்கைக்குள்ள போக ரெடியா இல்ல. டேய், உன் எமோஷனல் புரியுது. அதுக்காக இப்படியே இருந்தா எல்லாம் சரியாயிருமா? இல்ல செத்து போனவ திரும்பி வரதான் போறாளா? தயவு செஞ்சு எஞ்சி வா மச்சான். நீ இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு என் பழைய நண்பன், என் பழைய கார்த்தி வேணும். ப்ளீஸ்டா, எனக்கு கம்பல் பண்ணாத. நீ இங்க இருந்து கிளம்பு. இதுக்கு மேல உன்னோட இஷ்டம், என்னமோ பண்ணி தொலை. இப்படி ஒரு நொடியில என் உயிரையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டியே. அந்த கடவுளுக்கு நம்ம மேல என்னதான் கோவமோ தெரியல. உன்னை என்னையும் இப்படி பிரிச்சு வச்சுட்டாரே. முறையா நம்ம சந்திக்கும் போது உங்ககிட்ட என் மனசை மொத்தமா கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னை என்கிட்ட இருந்து அந்த கடவுள் மொத்தமா எடுத்துக்கிட்டாரே. நீ என்னோட வாழ்க்கையில இல்லாம எனக்கு வாழ்க்கையே நரகம் மாதிரி இருக்கு. என் உயிரையும் அந்த கடவுள் உன்னோட சேர்த்து எடுத்துட்டு இருந்திருக்கலாம். இப்போ வாழவும் முடியாம சாகவும் முடியாம ரெண்டுக்கும் நடுவுல நான் தவிச்சிட்டு இருக்கேன்டி. பல பல கனவுகளோட நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறையா சந்திக்கிற நேரம், அந்த நொடியிலையா உன் உயிர் பெரியனும். இந்த உலகத்தை விட்டு நீ போனாலும் என் மனசுல எப்பவுமே நீங்க நினைவுகளா நீ வாழ்ந்துட்டே இருப்ப. இப்ப கூட என்னன்னே தெரியல அனிதா, நீ என் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. அது ஏன்னுதான் புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, உன்னோட நினைவுகளை தாண்டி எனக்கு வேற எதுவுமே என்னோட வாழ்க்கையில இல்ல. என்னோட உயிர் உலகம் எல்லாமே நீதான் அனிதா. நம்ம ரெண்டு பேரும் நிறைய பேசியிருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வாழணும்னு நிறைய கனவுகளோட இருந்தோம். அது எல்லாமே ஒரு நொடியில செதஞ்சு போச்சே. உன்னோட நினைவுகளை நெஞ்சில சுமந்துட்டு தினமும் இப்படி தனியா ஒரு ரூம்குள்ள அழுதுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன இந்த நரகத்துல தள்ளிட்டு நீ போய் சேர்ந்துட்டியே. நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். உங்களையும் அக்காவையும் சேர விடாம பண்ணிட்டேன். உயிர் போற நொடியல நான் மனம் மாறி உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா முடியல. என் அக்கா அதை மறைச்சிட்டா. நான் இறந்து போனனால என்னோட காதலை கொச்சப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அவ தன்னோட அடையாளத்தை மறைச்சு மாத்தி சொல்லிட்டா. நான் உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணேனே, ஆனா என்னால முடியல. ஒவ்வொரு நாளும் நான் இறந்த பிறகும் என் ஆத்மா சாந்தி அடையாம உங்களையே சுத்தி சுத்தி வர்றதுக்கு காரணம் என் அக்காவும் நீங்களும் இன்னும் நேருக்கு நேர் சந்திக்காம இருக்கிறது தான். நான் உங்களை எப்படியாவது சந்திக்க வைப்பேன். என் அக்கா உங்களை உண்மையா காதலிக்கும் போது
அந்த சேட்டிங், அந்த பேச்சு எல்லாத்துலேயும் நானும் கொஞ்சம் மயங்கிட்டேன். அந்த காதலை நான் அடையிறதுக்காக சின்னதா ஒரு பொய் சொல்லலாம்னு நினச்சிதான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணேன். ஆனால் கர்மா இஸ் பூமராங். வினை விதைத்தவன் வினை அறுப்பான்ங்கிற மாதிரி நான் செஞ்ச தப்பு எனக்கே தண்டனையாக மாறிடுச்சு. நான் சொன்ன போய் என்னோட வாழ்க்கையும் அழைச்சிருச்சு, உங்கள் வாழ்க்கையும் புரட்டி போட்டுருச்சு. இதுக்கப்புறமும் உங்கள் 2 பேரையும் அழுகிறதுக்கு நான் விட மாட்டேன். நீங்களும் என் அக்காவும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு நான் மறைஞ்சு போயிடுவேன். என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக். அனிதா, நீ போன இடத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஏண்டி என்னை தனியா தவிக்க விட்டுட்டு போன? சடனா இந்த பலூன் எங்கிருந்து வந்துச்சு? எங்கேயோ கூட்டிட்டு போகுது. அனிதா உயிரோட இருக்காளா? இது எப்படி சாத்தியமாகும்? என் கண்ணு முன்னாடி தானே இறந்து போனா. ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குது? நம்மளை சுத்தி ஏதோ வினோதமா நடக்குது மட்டும் புரியுது. ஒருவேளை இதெல்லாம் எவனாவது ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்களோ? டேய், எங்கடா இருக்கீங்க? பிராங்க் பண்றதா இருந்தா நேர்ல வந்து பண்ணுங்க. டேய், என்ன பயமுறுத்த ட்ரை பண்ணாதீங்க. ஒழுங்கா யாரா இருந்தாலும் நேர்ல வந்துருங்க. எவனோ ஒருத்தன் பிராங்க் பண்றான்னு நினைக்கிறேன். என்னால உங்க கண்ணு முன்னாடி வர முடியாதே, பேசுறது கூட கேட்காது. இப்ப என்ன பண்றது? இவர் இதை நம்ப மாட்டேங்கிறாரே. நிஜத்தை விட்டுவிட்டு நிழலை தேடிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய். உன் நிஜம் உன் அருகில் உள்ளது. உன்னோடு சேர்ந்து வாழ உன் இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. நாளை நீங்கள் நிழலை தொலைத்த இடத்தில் உங்கள் நிஜத்தை கண்டுபிடிப்பீர்கள். டேய், எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. எவனோ ஒருத்தன் வேணும்னே எனக்கு கலாய்க்கிறீங்க. மச்சான், வெளியே வந்துட்டு சொல்லிட்டேன். நான் தொலைச்ச நிஜம்னா என்ன சொல்ல வராங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எப்பவும் அனிதாக்காக அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்போம். அதை வச்சு யாராவது நம்மளை கலாய்க்கிறாங்களா? இவருக்கு இவ்வளவு தூரம் சொல்லியும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை நாளைக்கு அந்த பார்க்குக்கு போகலைனா இவர் அவளை சந்திக்க முடியாதே. நிஜம் நிழல் என்னவா இருக்கும்? என்னோட நிஜம் எப்பவுமே என்னோட அனிதா தான். யாரோ நம்மளை குழப்ப பாக்குறாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எவனோ ஒருத்தன் நமக்கு ஸ்கெட்ச் போடுறான்னு நினைக்கிறேன். ஏய், நீங்க தான் பிராங்க் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன, வீட்டுக்குள்ள எவனையும் காணோம். இந்நேரம் எவனாவது பிராங்க் பண்ணியிருந்தா இங்க வந்திருக்கணுமே. ஒருவேளை ஐயோ, ஏதாவது பேய் இது பண்ற வேலையா இருக்குமோ? சிச்சி, இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஐயோ, பயமா இருக்கு. பேசாம பெட்ஷீட் போட்டு தூங்கிட வேண்டியதான். என்ன இவரு புரிஞ்சுக்காம பேப்பர் தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. நம்மளால இவர் கண்ணு முன்னாடி வர போய் நிக்க முடியாது. பேசினாலும் கேட்டு தொலையாது. இப்ப என்ன பண்றது? நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்ணிக்கலாம்னு நினைச்சுதான் உங்க பின்னாடியே இப்படி ஆவியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா இப்படி புரிஞ்சுக்காம போறீங்க. என் அக்காவும் பாவம், அவ என் காதலை கொச்சப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட காதலை மறைச்சிட்டு இப்பவும் உங்களை தூரத்துல இருந்து பார்த்து விரும்பிட்டே இருக்கா. அவளோட உங்களை சேர்த்து வைக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். என்னது இது? இந்த பலூன் நம்மள ஃபாலோ பண்ணுது. ஐயோ, வீட்ல வேற யாரும் இல்ல. நம்ம பசங்க தான் ஏதோ பிராங்க் பண்றாங்கன்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்ல போல. கடவுளே, ஏதோ வித்தியாசமா சத்தம்லாம் கேக்குது. தூரத்துல வேற நாய் ஊழிடுது. என்ன பண்றது? பேசாம கவுந்தடிச்சு தூங்கிட வேண்டியதான். இவருக்கு புரிய வச்சுட்டு நம்ம போகலான்னு பார்த்தா இவர் என்னடானா இப்படி புரிஞ்சுக்காம தூங்குறாரு. இப்ப என்ன பண்றது? என்னோட அனிதாவோட நினைவுகளோட வாழ்றதுக்காகவே இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி வரேன். இதை யாரும் கவனிச்சுட்டு தான் நேற்று என்கிட்ட அப்படி விளையாண்டுருக்கணும். ஆனா அவங்க சொன்ன விஷயத்தை தான் புரிஞ்சுக்கவே முடியல. யாராவது வேணும்னே நம்மளை கலாய்க்கிறாங்களா, இல்ல நிஜமாவே ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ண வராங்களா? நிழல், நிஜம், இதுக்கான அர்த்தம் என்ன? நான் நிழலை தேடிட்டு இருக்கேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு அமைதி கிடைக்கும். என் அனிதா என் கூட ஒரு 15 நிமிஷம் இருந்திருப்பா. ஆனா அந்த நொடி நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். பல நாள் பல பல கனவுகளோட நாங்க பேசியிருப்போம். பார்த்த அந்த நொடி
அவ என் உயிருக்குள்ளேயே கலந்துட்டா. ஆனா யாரோ இதை வச்சு என்கிட்ட கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னை சுத்தி என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஹலோ ஹலோ, எஸ்கியூஸ் மீ, உங்க டைரிங்க. டைரி கீழே போட்டுட்டு போறாங்க. டைரி வேற ஓப்பன்ல இருக்கு. அச்சோ, அடுத்தவங்க டைரி படிக்கிறது வேற தப்பு. ஆனா அனிதா, எப்பப்பா என்னக்கா வெக்கத்துல ரெண்டு கண்ணும் அப்படி செவந்து இருக்கு? என்னாச்சு? நான் அவரை நேர்ல மீட் பண்ண போறேன். என்னது, நேர்ல மீட் பண்ண போறியா? ஏதோ இத்தனை நாள் சும்மா யார் கூடயும் கடலை போட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நீ என்னடான்னா நேர்ல மீட் பண்ண போறேன்னு சொல்ற? அது எப்படிக்கா? யாருனே தெரியாத ஆளு அவர் முன்னாடி போய் நிக்க போறியா? ஏய், நாங்க பேச ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் என்கிட்ட போட்டோ கேட்டிருக்காரு. அப்ப கூட நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட அவர் கேட்டதில்ல. இந்த அளவுக்கு நல்லவரா இருக்கும்போது நான் எப்படி அவரை மிஸ் பண்ணுவேன்? நாளைக்கு நான் அவரை மீட் பண்ண போறேன். என்னோட காதலை வெளிப்படுத்த போறேன். இவ சேட் பண்ணும் போதெல்லாம் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அவளோட சேட்டிங்கை பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா நம்மளே அறியாம அவர் மேல நமக்கும் காதல் வந்துருச்சு. நாளைக்கு அக்காவும் அவரும் மீட் பண்ணிட்டா அப்போ நம்மளோட நிலைமை? அக்காவுக்கு முன்னாடி அந்த இடத்துல நான் இருக்கணும். ஆமா, இவ அவரை எப்படி மீட் பண்ணுவா? இவளை தான் அவர் பார்த்ததே இல்லையே. ஸோ நம்ம போய் நின்றலாம். ஏங்கா, எனக்கு ஒரு டவுட்டு. என்னடி சொல்லு. இல்ல, உன்னதான் அவர் பார்த்ததே இல்லையே. நீ அவருக்கு போட்டோ இது அனுப்பிட்டியா என்ன? அவர் எப்படி உன்னை அடையாளம் கண்டுபிடிப்பாரு? அதுவா, ரோஸ் பூங்கால வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுவும் எங்களோட ஃபேவரட் கலர்ல. ஃபேவரட் கலரா? உனக்கு பிடிச்சது ப்ளூ தானே? நான் வயலட் கலர் ட்ரெஸ் போட போறேன். அவர் ப்ளூ போடுவாருன்னு நினைக்கிறேன். ஏங்கா, ஒருவேளை பார்க்ல வேற யாராவது வயலட் கலர் போட்டுட்டு வந்தா? ஹே லூசு, அவர் தான் என்ன பார்த்ததில்ல. ஆனா நான் அவரை பார்த்துருக்கேனே. அதனால எப்படியும் அவர் கண்ணு முன்னாடி போய் நின்னா கண்டுபிடிச்சிருவாரு. சரிக்கா, சரி நீ தூங்கு. ரொம்ப நேரமா வெக்கப்பட்டு நகத்தை கடிச்சிட்டே இருக்க. அப்படியே கையையும் கடிச்சு முழுங்கிற போற. அட போடி, நானே கனவுல மிதந்துட்டு இருக்கேன். யாரது யாரது சொல்லாமல் என் நெஞ்சை கொள்ளை செய்வது? எப்பப்பா, இவளோட அலப்பறை வேற தாங்க முடியல. நாளைக்கு அந்த ஆளை மீட் பண்ண போறா. அதுக்கு முன்னாடி நான் போய் நின்னா இவளே நம்மளை கொன்றுவ போல. அந்த அளவுக்கு ஆர்வத்தில் இருக்கா. உனக்கு துரோகம் பண்ணவும் எனக்கு மனசு வரலக்கா. ஆனாலும் என் மனசுலயும் அவர் மேல ஒரு காதல் ஏற்பட்டுருச்சு. என்ன மன்னிச்சிருக்கா. ஹேய், என்னடி உனக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி சரி, நீ தூங்கு, நான் போறேன். என்னோட காதலை வெளிப்படுத்தலான்னு வந்தா நீ மொதிக்கிட்டியா? இதுக்காக தான் கேட்டியா? ஏண்டி எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ கேட்டிருந்தா நானே விட்டு கொடுத்துருப்பனே. அனிதா, கார்த்திக். கார்த்திக், உங்களை நேர்ல பார்க்கும்போது என்னென்னமோ பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பேசுறதுக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. இந்த இரு விழிகளை பார்க்க இவ்வளவு நாள் காத்திருந்தேன். இவ்வளவு அருகில் பார்க்கும் பொழுது என்னையே மறக்கிறேன். உன்னிடம் நான் தோற்கிறேன். ஐ லவ் யூ அனிதா. ஐ லவ் யூ டு கார்த்திக். அனிதா, will you marry me? ஹேய் பொறுக்கி ராஸ்கல், நில்லடா. ஓ, அன்ஷி அன்ஷி. கார்த்தி, காப்பாத்துங்க. டேய், அந்த பொண்ணை விடுறா. டேய், என் அனிதாவை விடுறா. டேய், இப்ப கத்திய கீழே போட போறியா இல்லையா? என் அனிதாவை விடுறா. கார்த்தி, காப்பாத்துங்க ப்ளீஸ். டேய், இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச அவளை குத்தி கொன்னுருவேன். இங்க பாரு, என் கையில மாட்டினேன் அவ்வளவுதான். ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுரு. நான் தப்பிக்கிறதுக்காக யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன். டேய், விட போறியா இல்லையா? கார்த்தி ப்ளீஸ், கார்த்தி என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. ஐயோ அன்ஷி அன்ஷி. டேய், அவளை விடுறா விடுறா. அக்கா காப்பாத்துக்கா. டேய், இப்ப விட போறியா இல்லையா உன்ன? டேய், என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஏற்கனவே 2 கொலை பண்ணவன். என்னை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க, இவ உயிரோட கிடைக்க மாட்டா. ஒழுங்கா 2 பேரும் பின்னாடி போங்க. சார், கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். அந்த பொண்ணு உயிர் காப்பாத்துறதுக்காகவாது இதை நம்ம செஞ்சுதாகணும். வாங்க, அவன் தப்பிச்சு போனா போயிட்டு போறான். அன்ஷி அன்ஷி அன்ஷி.
அனிதா அனிதா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ம் சொல்லுமா. நான் 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 அ- அனி- அனிதா அவன் கழுத்து கட் பண்ணனால அவளால ஒழுங்கா பேசக்கூட முடியல. நீ எதுவும் பேச வேணாம். ஏங்க அவளை தூக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். ஆமா நீங்க நான் நான் அன்ஷி இல்ல, நான் ஹாஸ்பிட்டல் போனாலும் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம் வேண்டாம். நான் நான் அனி அனிதா ஐயோ அனிதா அனிதா கண்ணை தர அனிதா. பல 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 கனவுகளை சுமந்து கொண்டு உன்னை காண வந்தேன். உன் அருகில் என் நிழலாய் என் தங்கை நின்றபோது அதை பார்த்து என் கண்ணீரோடு என் காதலும் காணலாய் கரைந்து விட்டது. நான் தான் உன் நிஜம் என்று உன்னிடம் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த கடவுள் அந்த நொடியே என் தங்கையின் உயிரை எடுத்து அவளோடு உன் மனதையும் கொண்டு சென்று விட்டாள். இறந்தவளின் காதலை கொச்சைப்படுத்தக்கூடாது என்பதற்காக என் நிஜத்தை மறைத்து உன் தூரத்து காதலியாகவே இன்னும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்று நினைத்துக்கொண்டு நீ நிழலை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் உன் நிஜமாக உன் அருகிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படிக்கு உன் தூரத்து காதலி அனிதா. இதை எழுதினது அனிதாண்ணா. அப்போ என்னை சந்திக்க வந்தது அன்ஷி. இவ்வளவு நாளா நிழல தேடிட்டு இருந்திருக்கேன். என்னோட நிஜம் என் பக்கத்திலேயே தான் இருந்திருக்கு. அதை கவனிக்காம இருந்திருக்கேன். அனிதா இங்கதான் எங்கேயோ இருக்கணும், என் பக்கத்துல தான் இருக்கணும். நான் அதை அன்பே உணர்றேன். உயிராய் தொடுவேன் உன்னை தாலாட்டுதே ஏன் அனிதா பார்வைகள் எதுக்காக என் வாழ்க்கையில வந்த? உன்னை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே நான் இங்கு தனியாக அழுதேன் விடியும் வரை கனவின் நிலை உனதா எங்கு தினம் ஏங்குது மனம் உருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் இன்னைக்கு உயிர்காதல் என்னாச்சு? கார்த்திக் இவ்வளோ நேரம் ஆகியும் ஆளை காணோம். அவரோட நிஜமா நெருங்க முடியாட்டியும் தூரமா இருந்து அவரை பார்த்துட்டே வாழ்ந்துடலாம் நினைச்சோம். ஆனா இன்னும் வரல. ஒரு நாள் பார்க்கலைன்னா கூட கஷ்டமா இருக்கு கார்த்திக். என்னைக்காவது ஒரு நாள் உங்க பார்வை என் மீது விழுந்துராதான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கார்த்திக். அனிதா உயிரை தொலைத்தேன் அது உன்னில் தானோ இது நான் காணும் கனவோ நிஜமோ மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே மனமே மனமே விழியில் விழுந்தாய் ஆ சாரி அனிதா. இவ்வளோ நாள் நீ நினைச்சு நான் நிழல தேடி அலைஞ்சிட்டு இருந்திருக்கேன். இதுல நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தப்பு உங்க மேல இல்லை. இதுக்கு காரணம் எல்லாமே விதிதான். நீ வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீதான் அனிதான்னு. என்னால அந்த நேரத்துல அந்த விஷயத்த சொல்ல முடியலங்க. அவ இறந்துட்டா. அதுக்கப்புறம் நான் தான் அனிதான்னு சொன்னா நீங்க அவளை தப்பா தானே யோசிப்பீங்க. அவ ஏதோ சின்ன பொண்ணு உங்க மேல உள்ள காதல்ல அப்படி பண்ணிட்டா. அதனாலதான் நான் அதை அப்படியே மறைச்சிட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் அனிதா அனிதான்னு இதே இடத்துல உட்காந்து நான் உன்னை தேடிட்டே இருந்திருக்கேன். எனக்கு தோணிட்டே இருக்கும் என் அனிதா என் பக்கத்திலே இருக்காங்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். நானும் உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டே தாங்க இருந்தேன். நீங்க என்னை ஒரு தடவையாவது பாத்திர மாட்டீங்களான்னு ஏங்கிட்டே இருந்தேன். அனிதாவா உங்ககிட்ட நான் வராட்டியும் ஏதோ ஒரு விதத்துல உங்க காயத்துக்கு மருந்தா நான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்களே என்னை கண்டுபிடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அன்ஷி பண்ணது தப்பு தான். ஆனா அவ மனசுலயும் உங்க மேல ஒரு ஆசை இருந்திருக்கு. அதனால அப்படி பண்ணிட்டா. நான் அவளை பத்தி எதுவும் தப்பா நினைக்கல. ஏன்னா அந்த நொடி நீ நினைச்சு நான் அவகிட்ட என் காதலை சொன்னேன். அந்த நிமிஷம் அவ உயிர் பெரியும் போது என் மனசையும் மொத்தமா எடுத்துட்டு போயிட்டா. இப்போ அது நிஜமில்ல நிழல்னு தெரிய வரும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிழலை தேடி அலைஞ்சு நிஜத்தை காயப்படுத்திட்டேனே. இந்த நிமிஷத்துல இருந்து சொல்றேன் அனிதா, நம்ம 2 பேரோட காதலுக்கு என்னைக்குமே பிரிவு கிடையாது. ஐ லவ் யூ. நான் தான் அனிதான்னு
உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? பல பல கனவுகளை சுமந்து கொண்டு உன்னை காண வந்த அந்த ஒரு நொடி உன் நிழலாய் உன் தங்கை என் அருகில் நீ என்று நினைத்து அவளை நான் கட்டி அணைத்தேன். நிஜத்தை விட்டுவிட்டு நிழலிடம் ஏமாந்து என் மனதில் உள்ள காதலை நான் வெளிப்படுத்திய போது நிழலின் உயிர் பிரிந்தது. அப்போதே என் மனமும் உடைந்து விட்டது. 1 வருடமாக நிழலை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருந்தேன். ஆனால் நிஜமே என் கண் முன்னாடி வந்துவிட்டது. இப்போது என் தூரத்து காதலியாக இல்லாமல் என் அருகில் என் காதலியாக என் மனைவியாக இருக்கப் போகிறாள். என் டைரியை நீங்க படிச்சீங்களா? உன் டைரி எனக்கு கிடைச்சிச்சு. அதன் மூலமா தான் இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ லவ் யூங்க. என்னில் எனதாய் நானே இல்லை, எண்ணம் முழுதும் நீதானே என் கண்ணே. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? இல்ல, இதெல்லாம் கனவா நினைவான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏய் லூசு. இது கனவில்ல, நிஜம்தான். ஆமா ஜில்லு, எனக்கு ஒரு டவுட்டு. நானும் நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். அதனால உடனே மேரேஜ் பண்ணிட்டோம். உங்க வீட்டில் உள்ளவங்களாம் எப்படி சம்மதிச்சாங்க? அது முன்னாடியே நான் ப்ரப்போஸ் பண்ண வரும்போது என் வீட்டில் சொல்லியிருந்தேன். அப்போவே விஷயம் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும். என் வீட்டில் உள்ளவங்களாம் நீ அவர்கிட்ட போய் பேசுன்னு பல முறை சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தைரியமே வரல. ஓ, இப்ப கூட நானா கண்டுபிடிக்கலைனா நீ என்கிட்ட வந்திருக்கவே மாட்டேல்ல. ஏன் ஜில்லு, நான் பாட்டுக்கு இதெல்லாம் மறந்துட்டு வேற யாராவது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? அது எப்படி அப்படியே போக விட்டுருப்பேன்? உங்களை தேடி வந்து நான் தான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லி தர்ணா பண்ணியிருப்பேன். பாருடா. ஆனா ஒரு விஷயம் உண்மைங்க. என்னது? பல நாள் பார்க்காமே காதலிச்சிட்டு இவ்வளோ பிரிவுக்கு அப்புறம் நம்ம ஒன்று சேர்றது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உடனே சேர்ந்திருந்தா கூட இந்த மாதிரி சந்தோஷம் கிடைச்சிருக்காது. ஆமா ஜில்லு, நீ சொல்றது 100% கரெக்ட். ஏன்னா நம்ம காத்திருந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற விஷயம் அது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. மகிழ்ச்சியை தந்து என்ன பிரயோஜனம்? சார் சும்மா உட்காந்து பல பல பலன்னு பேசிட்டே இருக்கீங்களே. ஹாய் உன்ன மேடம் இப்படி வேற சொல்லிட்டீங்க. இனி ஸ்டார்ட் பண்ணாம இருந்துட முடியுமா? நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல, சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்தன்னை மூலங்களில். ஏங்க ஏதோ கிளாஸ் உடைஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சுல? ஆமா ஜில்லு, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏங்க வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? நானும் வந்ததுலேருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என்ன ப்ராப்ளம்? இல்ல நம்மளை தவிர வீட்டில் வேற யாராவது இருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜில்லு, நீ பயப்படாத. காத்துக்கு கிளாஸ் கீழே விழுந்திருக்கும். நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஏதாவது விண்டோ எதுவும் ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஃப்ளவர் வாஷ் ஏதாவது கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். வேற ஒன்றும் இருக்காது, நீ பதறாத. ஹோ அவ்வளோதானா? நான் கூட பயந்தே போயிட்டேன். சரி நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு வாங்க சீக்கிரம். சரி ஜில்லு, இரு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏங்க ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் சொல்லுங்க. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. சரி. ஆனால் வந்ததுலேருந்து ஏதோ ஒன்று சரியில்லை. நீங்களும் பயந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதை சரி பண்ண ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஜில்லு, நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக உட்காரு, இப்போ வந்துடுறேன். எத்தனை வருஷம் கழிச்சு ஒன்று சேர்ந்துருக்கோம். எவ்வளோ கனவுகள் இருக்கு, அதை பற்றி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இப்போ வந்துடுறேன். சரிங்க. சரி என்னன்னு பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட அனிதா எனக்கே கிடைச்சிட்டா. இந்த பலூன் என்ன திரும்பவும் வந்திருக்கு? ஒருவேளை அன்ஷிதா அன்ஷிதா இருக்கியா? அன்ஷிதா, நீ என் பக்கத்துல இருக்கன்னு தெரியுது, ஆனா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இருந்தீனா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நீ பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தமா அனிதாவை என் கூட சேர்த்து வச்சுட்ட. ஆனா உன்னை நினைச்சு நான் உண்மையாவே வருத்தப்படுறேன். உன்னை நான் காதலிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இந்த 1 வருடம் அனிதான்னு நினைச்சு உன் நினைவோட தான் நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். உன்னோட லவ்வை நான் என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டேன். நீ மனநிறைவோட என்னை விட்டு போகலாம். நான் வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இனிமே என்னோட ஆத்மா சாந்தி அடையும். நான் பேசுறது உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் மறையிறத உங்களால் பார்க்க முடியும். நான் வரேன். குட் பை.
அண்ட் ஐ லவ் யூ கார்த்திக். அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா அங்கே நம்ம சந்திக்கலாம். பாய். என்னங்க பார்த்துட்டீங்களா? நான் தான் சொன்னேன் ஜிலு, வேற ஒண்ணுமே இல்ல, ஃப்ளவர் வாஷ் தான் கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. ஓ அப்படியா? சரி சரி சரி, வாங்க தூங்கலாம். என்னது, தூங்க போறியா? அடியே, அட ஆமாங்க, நீங்க அங்க போயிட்டு வந்ததுல எனக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு. குட் நைட். எங்க இப்ப தூங்கு பார்க்கலாம்.